அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்கள் டிவைன் லைட் டேரட் ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்கள் காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். அதுதான் இப்போ இந்த ரீடிங்கோட மெயின் இன்டென்ஷன். கிங் ஆஃப் காயின்ஸ், நீங்கள் நேசிக்கிறவங்க இல்லைன்னா அந்த ஆன் எனர்ஜி வந்து கிங் ஆஃப் காயின்ஸ் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த ரீடிங். இந்த ஆன் எனர்ஜி ஒரு மாதிரி ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளைஸ் ஆவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த பெண் எனர்ஜி வந்து ஹை ப்ரீஸ்டஸாக வருது, ரொம்ப ப்ராமிசிங் எனர்ஜி. ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃப்யூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கனால நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பெண்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஆன் எனர்ஜி வந்து ஒன்ஸ் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆன வாட்டி இந்த கனெக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. பட் தட் இஸ் த எனர்ஜி ஹியர். ரொம்ப ப்ராமிசிங்கான எனர்ஜியாக இருக்குது. த ஹீரோஃப் அண்ட் கமிட்மெண்ட், இதுதான் வந்து ஃப்யூச்சர். இதுதான் இந்த ஆன் எனர்ஜியோட மைண்டில் இருக்குது. இதுதான் அவங்களோட எமோஷன். அவங்களுக்கு தேவை கமிட்மெண்ட்ஸ். அவங்க இப்போ கமிட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அவங்களுக்கு கமிட்மெண்ட்டாக வேணும். அது வந்து அவங்க மைண்டில் செட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோட இப்போது அவங்க டீல் பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. ஏன் அந்த 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜினா பேக் ஸ்டாப், இந்த முதுகில் குத்துறது. சாரி, நிறைய பேர் நான் இங்கிலீஷில் பேசினால புரியலங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் வார்த்தைகள் உபயோகிக்க முயற்சி பண்ணுறேன். அடுத்தது முதுகில் குத்துறதுக்கு இந்த கெட்டவங்க, இல்லைனா அவங்க கூட வேலை செய்கிறவங்க, இல்லைனா அவங்க ஃபேமிலி அவங்கள முதுகில் குத்துறதுக்கு இல்லைனா குத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு முதுகு குத்தல் அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சாமிங்கான எனர்ஜியில், ஒரு கிளாரிட்டியோட, ஒரு சின்ன பப்ளி எனர்ஜியோட அவங்க அதை ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க. கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி வெளில வந்துடுவாங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து ஒரு துரிதமான செய்தி வரும். நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் இந்த துரித செய்தி வந்து உங்களுக்கு வந்தடையும். அதனால் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த கனெக்ஷன் இந்த உறவு என்ன ஆகும், இந்த காதல் வந்து கை சேருமா இல்லை என்ன ஆகும் அப்படின்னு போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையோட எனர்ஜி. இப்போ அட் ப்ரெசன்ட் எனர்ஜி ரொம்ப வந்து அருமையாக இருக்குது. அதனால் இதே எனர்ஜியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த காதல் சீக்கிரம் கை கூடிடும். அதனால் எனர்ஜியை வந்து இம்பேலன்ஸாக வச்சுக்காதீங்க. ஒரே ஃபோக்கஸ் வச்சுட்டு போனீங்கன்னா, ஃபோக்கஸ்க்கு தமிழ் வார்த்தைலாம் தேடிட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை அங்கே இங்கே வந்துன்னா கொஞ்சம் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்தது வந்து ஒரே ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் எனர்ஜி, அந்த உடலோட அதிர்வுகளையும் என்ன அலைகளையும் எவ்வளோ சமனாக ஒரே நிலைப்பாட்டில் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியும். ஏன்னா இங்கே ஹீரோஃபண்ட் இருக்குது, இது கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், உங்களை எல்லாரும் போற்றுறது, புகழ்கிறது, ஒரு அருமையான தம்பதிகள்னு வந்து உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறது எல்லாமே நடக்கும். எப்போ அப்படின்னா இந்த 2 பேருமே, ஆணும் சரி பெண்ணும் சரி, கொஞ்சம் கூட குழப்பத்தை உள்ளே கொண்டு வராதிங்க. ஏன் அப்படி நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, கார்டு வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை விட எதுவுமே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஹீரோஃபண்ட் வந்து மேஜர் ஆர்கான், அதாவது முக்கியமான இந்த 21 கார்டில் ஒரு பவர்ஃபுல்லான கார்டு. இது வந்துருச்சுன்னா இன்னொன்று, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது துரோகங்கள் இல்லைனா அநியாயங்கள் நடந்துட்டுதுன்னா அதுலேயும் வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையில் தான் இந்த துரோகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த துரோகத்தை வெற்றி எதிர்கொண்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இது இப்போ ப்ரெசென்ட் எனர்ஜி. அடுத்தது பார்க்கலாம். பேஜ் ஆஃப் காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பம். உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்களோட பொருளாதார நிலையும் சரி, அதை ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு தெய்வாதீனமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போது அது உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்கள் ரொம்ப அதாவது வருத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களை வச்சுட்டே வாங்க. எந்த கவலைகள் வந்தாலும் அந்த கவலையை தூர ஒதுக்கி வச்சுட்டு நம்பிக்கையோடு முன்னாடி அடி எடுத்து வைங்க. உங்களுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு காத்துட்டே இருக்குது. அந்த சந்தர்ப்பம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. நீங்கள் வரதுக்காக தான் அது காத்துட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையிலே, இந்த மனநிலைமையிலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது இது வந்து மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை. இது வந்து உண்மை, இது வந்து மாறாத உண்மை. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இது வந்து இந்த கார்ட்ஸ் வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இந்த கெட்டவங்க நினச்சாலும் மாற்ற முடியாது, நீங்கள் நினச்சாலும் மாற்ற முடியாது. இது விதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இல்லைனா ஒரு சம்பவம், இல்லைனா ஒரு அனுபவம், இல்லைனா வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 3 ஆஃப் காயின்ஸ் ரிவர்ஸ், அதாவது வேலை செய்கிற இடத்துல இல்லைனா ஏதாவது உங்களை எதிர்த்து ஒரு கேங், அதாவது
கூட்டமாக யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள சிதறி போவாங்க. அவங்க சிதறி போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக. ஏன்னா இந்த ஆண் எனர்ஜி அவங்கள இப்படி வச்சு தகர்க்க போகிறாங்க. இது சப்போஸ் ஆண் எனர்ஜியால் முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு நீங்கள் இங்கேயும் அங்கேயும் மழை பாஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து கடவுள் உங்களுக்கு இந்த பவரையும் இந்த உளிகளான இந்த உளிகளை இந்த பாறையில் வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை இந்த சுத்தியல் எடுத்து அதை அடிக்கிறதுக்கான தைரியமும் பலமும் தான். அதை நீங்கள் வந்து வளர்த்திக்கோங்க. நிச்சயமாக உங்களால் இந்த கெட்டவங்களை எதிர்த்து போராடி வெளியில் வர முடியும். அடுத்தது உங்களுக்கு கல்யாணத்துலேயும் இந்த காதலை கல்யாணத்துலேயும் முடிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 ஆஃப் காயின்ஸ் வந்து இப்போ பிளாக்கேஜாக வருது. உண்மையிலே இந்த பிளேஸ் வந்து பிளாக்கேஜ் தான். இது ஆக்சுவலாக பிளாக்கேஜ் தான் வருது. இந்த ஆணோ இல்லை பெண்ணோ வந்து உங்களை சுற்றி ஒரு அருமையான என்விரான்மெண்ட்டாக, அதாவது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து செழிப்பு இருக்கணும். காசு மட்டும் இல்லை, சந்தோஷத்துலேயும் செழிப்பு இருக்கணும். அதே சமயம் வந்து காசு வந்து எண்ணி செலவு பண்ணுற சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து நான் திருப்தியாக செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலையும், எனக்கு வந்து ஃப்யூச்சருக்கான ஒரு சேவிங், அதாவது ஒரு சேமிப்பும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் தான். ஏன்னா உங்ககிட்ட இப்போ அந்தளவுக்கு பணமோ பொருளாதார நிலையோ இல்லை. அதுவுமே உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் தான் வருது. ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. ஏன்னா இப்போது நீங்கள் இருக்க எனர்ஜி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி ஆமை மாதிரி நவுந்தாலும் சரி பாருங்கள், ஆமை ஒரு மரத்தை வளர்த்துக்கிட்டே தான் போகுது. ஸோ நீங்கள் நகர ஒரு அடியிலையும் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் பயிர் பண்ணியிருக்கிறது வளர்ந்துட்டே தான் போகும். ஸோ நம்ம ஸ்லோவாக போகிறோம், நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சடனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதீத சந்தர்ப்பம் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் நினைக்கிறத சாதிச்சிட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ரஸ் வந்து பிளாக்கேஜாக வருது. இது வந்து அல்டர்னேட் ரியாலிட்டி. அதாவது நீங்கள் யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த கெட்டவங்களும் சரி நீங்களும் சரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட பெண் ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அதை வந்து கடவுள் வந்து பிளாக்கேஜ், அவங்க தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிடுவாங்க. இது வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், இன்னும் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இந்த பெண் எனர்ஜி, அதாவது நீங்கள் நேசிக்கிற இந்த பெண் வந்து ஒரு அருமையான பெண், அவங்கள ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அடுத்தது அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்களே அவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு முதிர்ச்சி இருக்க ஒரு பெண், அதாவது அனுபவமும் அறிவும் இருக்க ஒரு பெண். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த அல்டர்னேட் ரியாலிட்டி நீங்கள் நினைக்கிற இன்னொன்று வந்து நடக்காமல் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்குறீங்க. அதாவது எல்லாமே இருக்கணும், நிறைவாக இருக்கணும் இந்த வாழ்க்கை அப்படின்னு. அந்த நிறைவான வாழ்க்கைக்கு இவங்களுக்கு ஈக்குவலாக உங்களால் இப்போ இருக்க முடியல. நீங்கள் வந்து அவங்கள அவ்வளோ உயர்வாக வச்சுட்ருக்கீங்க. அதனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கீழே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கனால தான் இந்த கனெக்ஷன் இன்னும் இந்த கல்யாணத்தில் முடியல. இல்லைனா நீங்கள் எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு பின் வாங்கின நிலையில் இருக்கீங்கன்னா அதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது பிளாக்கேஜாக எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் உங்களை பற்றி தெளிவாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த காதல் வந்து நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும். அதுக்கு தேவை இந்த கம்பேரிசன் இல்லாமல் 2 பேர்த்தையும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுக்க பழகினீங்கன்னா இந்த காதல் நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும். இந்த கார்டு வந்து வெளியில் வருது, ஹெர்மிட். இப்போ வந்து இந்த ஆண் எனர்ஜியும் சரி நீங்களும் சரி கொஞ்சம் உள் வாங்கின நிலைமையில் இருங்க. நீங்களாக போய் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தனிமையில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் இருக்குது. இதுதான் உங்களுக்கான சந்தர்ப்பம். இந்த தனிமையில் இருந்தீங்கன்னா இந்த 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜியை உங்களால் என்ன சொல்கிறது தவிர்த்திட முடியும். அப்படி தவிர்க்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை ஃப்யூச்சர் பிளானையோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பற்றியோ யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு புரிகிற தெளிவான விஷயங்களை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த படிகள் தெரிய வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிடுவீங்க. அடுத்தது குயின் ஆஃப் காயின்ஸ். இது வந்து மாற்றவே முடியாது. இந்த பெண் எனர்ஜி, இந்த குயின் ஆஃப் காயின்ஸ், அதாவது ஒரு பொருளாதார நிலையில் ஒரு ஸ்டேஜுக்கு போய் ஸ்டேபிளாக நிற்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்தது இந்த பெண் எனர்ஜி 9 ஆஃப் காயின்ஸ் எனர்ஜியில் நிற்கிறீங்க. அதுவுமே இந்த ஆணுக்கு ஒரு தடையாக இருக்குது. அதாவது இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவுமே இந்த ஆணுக்கு வந்து ஒரு தடை தான். ஏன்னா இந்த ஆணால் இப்போது இந்த பெண் மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த ஆணுக்கு அதிலெல்லாம் இருந்து வெளியில் வரத்துக்கான சிறகுகளும் கிடைக்கும், பவரும் கிடைக்கும். அடுத்தது ஒரு ஆண் எனர்ஜி, ஒரு ஆண் கெட்ட எனர்ஜி வந்து இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுல போராடிட்டு இருக்காங்க.
ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வேலை பாருங்கள். அதனால தான் நம்ம இங்கே உள்வாங்கிற எனர்ஜியை பார்க்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ தனிமையில் இருக்கீங்களோ, எந்த ஃப்ரெண்டையும் நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்பி எதுவுமே சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எது சரி எது தப்புன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த அல்டர்னேட் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே மாற்ற முடியாது. இது வந்து இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இது வந்து உங்களை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வாழ்க்கையில் இது நடந்துருக்கு. 5 ஆஃப் சோர்ட்ஸ். நான் தான் சொன்னேன், இந்த கெட்ட பெண்ணோட இந்த வீழ்ச்சி வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இல்லை, ஏன் இன்னொன்று விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, யாராவது வந்து இந்த பெண்ணை வந்து சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே நடந்துகிட்ருக்கு சைட் பை சைட். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி எங்கேயும் போகிறதோ, இல்லை அவங்க சொல்கிறத நம்பி அடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில் எடுக்கிறதோ, யார் சொல்கிறதையும் நம்பி நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த பெண் எனர்ஜி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. அவங்கள எப்படியாவது தடுத்துடணும், அவங்க முன்னேற்றத்தை தடுத்துடணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனால் அது நடக்காது. அவங்களோட அட்டெம்ப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நைட் ஆஃப் கப்ஸ், உங்களை நேசிக்கிற இந்த ஆண் வந்து நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி, எவ்வளோ பயம் அவங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுவீங்களா, ஆமாம் சொல்லுவீங்களா, இல்லை சொல்லுவீங்களான்னு அவங்களுக்கு 1000 குழப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஆண் எனர்ஜி உங்களை நோக்கி வருவாங்க வித் ப்ரொடெக்ஷன். ஏன்னா அந்த ஆணை கூட்டிகிட்டு வரதுக்கு நீங்கள் போகலை, ஒரு ஸ்பிரிச்சுவல் டீமே அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த பெண் எனர்ஜி ஆண் வருவாங்களான்ற சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயமாக வருவாங்க. பட் இந்த பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஆணை வந்து தோக்கடிச்சிட்டு இல்லைன்னா வீழ்த்திட்டு திருட்டுத்தனமாக நல்ல விதமாக இல்லை. ஏன்னா இங்கே 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. இந்த பெண்ணோட ஒரு மாதிரி முன்னேற்றத்தை இந்த ஆண்கிட்ட சொல்லி இந்த மாதிரி டீஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த ஆணை வந்து தோக்கடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பிளான் போயிட்டுருக்கு. பட் அதுக்கெலாம் இந்த ஆண் அசர்ற மாதிரி தெரியல, இந்த பெண்ணும் அசர்ற மாதிரி தெரியல. பட் இது ஒரு சூழ்ச்சி பின்னாடி போயிட்டுருக்கு. உங்களால் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியும். நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு வாரியர் மாதிரி ஒரு போராட்டத்தோடு நின்னீங்க அப்படின்னா, போராடினீங்கன்னா போதும், அவ்வளோதான். எது நடந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போங்க. இங்கேயும் நின்றுடாதீங்க, அவ்வளோதான் விஷயம். 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இந்த ஆண் இல்லைனா பெண் வந்து ரெண்டு பேருமே இந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்துடுவீங்க. அடுத்தது இந்த கெட்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் போயிடணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ணமும் சரி, உங்களோட அடுத்த பிளானும் சரி. அதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அதை தாண்டி போயிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதை தாண்டி போய் வெற்றியை ருசி பார்ப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மெஜிஷியன், இந்த பெண் எனர்ஜி வந்து ரொம்ப மேஜிக்கலான பீயிங். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது இன்டெசிஷன். இந்த ஆணுக்கு வந்து இன்டெசிஷன் ஒரு பிரச்சனையாக இருக்குது, எந்த பக்கம் போகிறது அப்படின்னு. ஏன்னா இந்த ஆண் ஏற்கனவே ஒரு இடத்துல கால் ஊனிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த கால் எடுத்து வைக்கணும், அவங்களுக்கே தெரியும். அவங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த படி எடுத்து வச்சே ஆகணும். இது அதுக்கான சூழ்நிலை. ஆனால் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு குச்சி தான் இருக்குது. ஆனால் அந்த குச்சியில் வந்து ஒரு விதமான புது விஷயம் முளைச்சிட்ருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மட்கூஜா தான் இருக்குது. ஆனால் இந்த கூஜா வந்து கொஞ்சம் எவிடெண்ட்டாக இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த செடியை வளர்த்ததுக்கு இந்த கூஜாவில் இருக்க தண்ணி போதும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்கிட்ட இருக்கிறது ஒரு உலோகத்தால் ஆன ஒரு கம்பி. அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த குச்சியை நம்பி போகலாமா அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து குச்சி இருக்க பக்கம் தான் எடுத்து வைக்கிறாங்க. அதனால் இந்த ஆண் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறாங்க. அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக ரிஸ்க் எடுப்பாங்க. இப்போ வந்து இன்டெசிஷன் எனர்ஜியில் தான் இருக்காங்க. அடுத்தது இந்த பெண் எனர்ஜி வந்து, நீங்கள் ஒரு புது விதமான க்ரியேட்டிவ் வெஞ்சர் இல்லை பெயிண்டிங்கில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ப்ராமிசிங்காக உங்களுக்கு நிறைய வெல்த்தையும் அபண்டன்ஸையும் கொண்டு வரும். இது பார்த்திங்கன்னா இது ரிசர்ச்சையும் தான் சொல்லுது. இது வந்து க்ரியேட்டிவ் மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் தான் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா புதுசாக ஒரு தீசிஸ் பண்ண போகிறீங்க, அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இல்லைனா இருக்கிற விஷயத்த புதுசாக யோசிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். திரும்பவும் இந்த மெஜிஷியன் கார்டு தான் வருது. இந்த பெண் எதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்கள் இந்த குழப்பத்தை பற்றி இது பண்ண வேண்டாம். அடுத்தது பேலன்ஸ் வந்துடும். இந்த ஆண் இத்தனை நாள் உங்ககிட்டேருந்து வாங்கினாங்க, திரும்ப கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு சின்ன வெல்த்தாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிற மனநிலைக்கு இந்த பெண்ணும் வந்துடுவாங்க, இந்த ஆணும் வந்துடுவாங்க. அதனால் இவங்களுக்குள்ள
உங்களுக்குள்ளே, அதாவது இந்த ஆண் பெண் எனர்ஜிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இனி வராது, ஃப்யூச்சர்லேயும் வராது. நான் இந்த 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா அது உங்களுக்கா இல்லை ஆண் எனர்ஜிக்கா இல்லை இந்த கெட்டவங்களுக்கெல்லாம் பார்த்துடலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் திஸ் 5 ஆஃப் சோர்ஸ் ஸ்பிரிட்? ஆமாம், இந்த பெண்ணை தான் முதுகில் குத்துறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பெண் வந்து முன்னாடி போகிறத தடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பெண் அப்ரிஷியேஷன் அண்ட் கார்னர் காப்பியாக இந்த பெண் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை வந்து பொறாமை பிடிச்சவங்க தடுக்க பார்க்குறாங்க. பட் அவங்களால தடுக்க முடியாது. தடைகளை தாண்டி நீங்கள் முன்னாடி வருவீங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை உள்ள முன்னேற்றத்தை தடுக்க யாராவது முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு வழிகள் பிறக்கும். அந்த வழிகளில் உங்களுக்கு நிச்சயமாக பணம் வரும், பணமும் வரும், செல்வமும் வரும். இது வந்து கண்டிப்பாக இந்த பெண் எனர்ஜிக்கு தான், ஆணுக்கு இல்லை. இந்த ஆண் எனர்ஜி வந்து ஏற்கனவே இந்த முதுகு குத்தல் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இந்த பெண்ணையும் தடுத்துடணும் அப்படின்னு இந்த கெட்டவங்க சூழ்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நான் வந்து இந்த ஃப்யூச்சர் இந்த கனெக்ஷனோட ஃப்யூச்சர் என்னன்னு மட்டும் பார்த்துறேன். இந்த கனெக்ஷன், இந்த கார்டு ரெண்டுமே போய் இங்கே தான் விழுது. இந்த ஹெர்மிட் மூலையும் இந்த ஹெர்மிட் கார்டு மேலேயும் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் மேலேயும் தான் விழுது. 2 விஷயம். நான் சொன்ன மாதிரி ஒரு கெட்ட பெண்ணோட சாயம் வெளுக்கும். இந்த ஆண் எனர்ஜி வந்து இதில் கட்டுப்பட்டிருக்காங்க, இல்லைனா கட்டி வச்சுருக்காங்கன்னு நினச்சாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு விடிவு பிறக்கும். அடுத்தது அவங்க ஒரு விதமான ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன், அதாவது கொஞ்சம் இதில் இந்த பிரச்சனையெல்லாம் கோத்ரூ பண்ணவாட்டி உடனே அவங்க முன்னாடி வந்து குதிப்பாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நிச்சயமாக அவங்க ஆனால் வந்து சேர்ந்துருவாங்க. கவலைப்பட வேண்டாம். சச் அ பியூட்டிஃபுல் கார்டு. இது வந்து இந்த பெண்ணுக்கான எனர்ஜி. இது நீங்கள் ஆண் பெண் யாருக்கு வேணால் இப்படி வேணால் பொருந்தும். நான் எனர்ஜி தான் சொல்கிறேன். இந்த பெண்ணோட எனர்ஜி பார்த்தீங்க, வாவ், சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த பெண் வந்து முழுமையாக நம்புறீங்க. நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு டிவைன் டைமிங் மேலே நம்பிக்கை. எது நடந்தாலும் சரியான தருணத்தில் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க. அடுத்தது அதுக்காக காத்திருக்கிறத பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பெண் எனர்ஜியில் வாழ்க்கையில் ஒரு அசைக்க முடியாத ஒரு வெளிச்சமும் ஒரு பிரகாசமான எதிர்காலமும் இருக்குது. திரும்பவும் இந்த பெண் எனர்ஜிக்கு இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அதாவது க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் போயிட்டே இருங்க கொஞ்ச நாளைக்கு. நீங்கள் உங்களோட ரைட் இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து தடுக்கப்பட்டிருக்கீங்க, இல்லைனா அதுலேருந்து தடைகள் இந்த கெட்டவங்களால் உருவாகி இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் விலகும். அந்த தடைகள் விலகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அந்த க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறனா அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வெல்த் அக்குமுலேட் ஆகும். ஸோ நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறீங்க அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த க்ரியேட்டிவ் மட்டுமே உங்களுக்கு பேஸாக இருக்க போகிறது. இப்போ ஒரு தடை, அதாவது மெயின் டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டோரை கடவுள் ஓப்பன் பண்ணி விட்றாங்க ஒரு சர்வைவலுக்கு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தா ஃபினான்ஷியல் ட்ரபிள் தான் பார்க்குறேன். உங்களை தடுக்கிறதுக்கு நிறையா பிளான் போகுது, ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து உங்களோட ஆன்செஸ்டர்ஸ். ஏன்னா நான் நேற்று இன்னொரு ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்செஸ்டர்ஸ், உங்களோட மூதாதையர்களோட சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு பார்த்தேன். அதனால தான் நான் இந்த டெக் இன்றைக்கி எடுத்தேன். அவங்களோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் டைம் டு ரிஃப்ளெக்ட். இது வந்து இந்த பிரேக் ஒரு அமைதியான சூழ்நிலைக்குள்ள உங்களுக்கு இந்த வித்ட்ரான் ஸ்டேட்டில், அதாவது உள்வாங்கின நிலையில் இருக்க சொல்கிறதுக்கு காரணம் இந்த டைமை நீங்கள் உபயோகித்து என்ன நடந்தது, எப்படி நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணுறாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்களான்னு நீங்கள் அமைதியாக இருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். அந்த அமைதியை கொடுக்கறதுக்கு தான் கடவுள் உங்களை அப்படி ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னு நினைங்க. அது நம்புங்க. அடுத்து ஸ்டார் ஆன்செஸ்டர், ஃபாலோ த வாய்ஸ் ஆஃப் யுவர் சோல். நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு வந்து நைட் டைம் போய் ஸ்கை பாருங்கள், ஸ்டார்ஸ் பாருங்கள், நிறையா மெசேஜஸ் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு கைடிங் ஸ்டார் நிச்சயமாக இருக்காங்க. அது வந்து உங்களோட ஆன்செஸ்டர்ஸ், உங்களோட மூதாதையர்கள் உங்களை வழி நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்களுக்கு அப்பப்போ அந்த உள் உணர்ச்சின்னு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, அது உங்களோட உணர்ச்சி மோஸ்ட்லி இல்லை. அது வந்து உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன பேசுதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க எப்போவுமே பிரபஞ்சம் வழியாக தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க, டைரெக்டாக வந்து குதிக்க போகிறதில்ல. ஸோ உங்களை சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் ஆழமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்ல வர விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். கூடிய சீக்கிரம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட போகிறேன். எப்படி பிரபஞ்சத்தை கூட நம்ம பண்ணுறது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே வந்து நம்ம நிறையா மிஸ் பண்ணுறோம் வாழ்க்கையில். ஏன்னா இந்த கைடன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒன்லி டெராட் மட்டும் கிடையாது, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு தான். நான் என்னோடய பேக்ரவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம்
நாள் இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன கொண்டு வர போகிறேன் ஃப்யூச்சரில். ஸோ கொஞ்சம் நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே காதல் வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட ப்ரொஃபஷன்லேயும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நாமளே ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ட்ரீம் அண்ட் ஜேர்னி. உங்களோட கனவுகள் நிச்சயமாக நனவாகும். உங்களோட கனவு என்னமோ அதை நோக்கி போங்க. உங்கள் கனவு வந்து க்ரியேட்டிவ் தான், இல்லை எனக்கு க்ரியேட்டிவ் ப்ளஸ் இந்த மாதிரி 2-3 ப்ரொஃபஷன் இருக்குன்னா நீங்கள் எத்தனை டோரை வேணால் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அட் அ டைமில் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ 1 ஸ்டெப் அட் அ டைம். ஒரு சமயத்தில் ஒரே ஒரு கால் மட்டும் எடுத்து வைங்க. 2 காலும் எடுத்து வச்சு குழப்பிக்க வேண்டாம். உங்கள் ஃப்யூச்சரும் இந்த காதல் எனர்ஜியும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து பாபா கிட்டேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். நான் பாபாவோட கன்ஃபர்மேஷனோடு இதை முடிக்கிறேன். இந்த 107 பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்நாதர் நினை அன்னதானம் செய்தால் நன்மை அடைவாய், கஷ்டங்கள் விலகும். அதாவது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க, இல்லை எதுக்கு வேணால் உங்களால் யாருக்கெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுங்க. உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அடுத்து 375 என்னென்னா, பாகுபடுத்தி பாராதே, பார்த்தால் துன்பம் தான் தொடரும், ஸ்ரீ சாய்நாதர் நினை. அதுதான் அவங்க 2 பேர்த்துக்குமே என்னென்னா, நீங்கள் பெருசாக நான் பெருசாக, இல்லை அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணாங்க, எந்த டிஃப்ரென்சியேஷனும் வேண்டாம். அதாவது பாகுபாடே பார்க்க வேண்டாம். நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க கர்மா இருக்கும், அவங்க பார்த்துப்பாங்க. நான் வந்து இப்படி பண்ண போகிறேன், அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து டோன்ட் சேஸ் பேட் பீப்புள். அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா விலகி நடக்க கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தெளிவை கொண்டு வரணும்னு மட்டும் பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ப்ரெசன்ட் எனர்ஜியில் இப்போது நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகான எனர்ஜியில் இருக்கீங்க. இந்த எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கல்யாணம் ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும். ஏன்னா தடைகள் எல்லாம் டக்குன்னு விலகும். நீங்கள் வந்து குழப்பி சந்தேகத்தை உள்ளே கொண்டு வந்து இந்த பாகுபாடு, நான் நல்லவன் அவங்க கெட்டவங்க நான் நல்லவன், இந்த மாதிரி ட்ராமாலாம் உள்ளே கொண்டு வராதிங்க. நீங்கள் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் வாக் ஃபார்வர்ட், அவ்வளோதான். முன்னாடி போய்கிட்டே இருங்க. நான் இருக்கிறேன், நான் அவங்கள பார்க்குறேன், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு குழப்பிக்கவே வேண்டாம். அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குன்னு. ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த முதுகு குத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த சன் கார்டு வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டெக்கை யூஸ் பண்ணதே அவுட்கம், இந்த கனெக்ஷனோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான். எதிர்காலத்தில் இந்த ஆண் எனர்ஜி கெட்ட பெண்ணோட பிடியிலேருந்து விலகி வந்துடுவாங்க. இது அப்புறம் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ட்ரபிள் இருந்தாலும் அதுலேருந்து விலகி வந்துடுவாங்க. இந்த பெண் பார்த்திங்கன்னா இந்த ஆண் எனர்ஜியை வந்து பணத்தை பிடுங்க தான் ட்ரை பண்ணுங்க. அது ஒர்க் பிளேஸில் கூட இருக்கலாம், பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண் எனர்ஜி ஒரு பணத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எனர்ஜியும் வெளிப்பட்டுடும், அதாவது குட்டு வெளிப்பட்டு விடும். அடுத்து இன்னொன்று வந்து இந்த ஆண் எனர்ஜி கட்டி போட்ட நிலைமையிலேருந்து பிச்சிட்டு வெளியில் ஓடி வருவாங்க. ஏன்னா அவங்க வரப்போகிறது குதிரையெல்லாம் நடந்தில்லை. இந்த பெண் எனர்ஜிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட்டிவாக போங்க. உங்களோட எதிர்காலம் ரொம்ப அமோகமாக இருக்குது, ஆரவாரமாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் யாரையும் எதையும் பற்றி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம். நான் நல்லவங்க, நீங்கள் கெட்டவங்க, நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். யாராவது உங்களுக்கு தப்பு பண்ணாங்கன்னா கடவுள் இருக்கார், பார்த்துப்பாருன்னா அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த பழி வாங்குகிற விஷயத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். அதுதான் என்னோடய கைடன்ஸ். அதுதான் இந்த கார்டில் இருக்க கைடன்ஸும் பாபா சொன்னதும் அதுதான். அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.